அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். யூபியில பீப் கடை நடத்தியவர் தடுக்கப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். மாட்டு தோல் வைத்திருந்த பல இஸ்லாமியர்கள், பல தலித்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது செய்தி. இப்போ ஒரு புது செய்தி வந்திருக்கு. தமிழகம் உத்தரப்பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறதா? குறிப்பாக எஸ்பெஷலி கோயம்புத்தூர் உத்தரப்பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறதா? கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும் என்ற எண்ணத்தோட சுப்பிரமணியன் என்ற அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு அக்யூஸ்ட், அவர் அக்யூஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பிரியாணி கடை நடத்துவது தடை செய்யப்பட்டது நான் யூபியில சொன்னேன் இல்லையா, அது தமிழகத்தில் அரங்கேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அயோக்கியர்களில் இந்த பாஜகவை சேர்ந்த இந்த சுப்பிரமணியன் என்பவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. உடையாம்பாளையத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கடை, பிரியாணி கடை நடத்தாமல் அவர் தடுக்கப்பட்டிருக்கார். இந்த கடையை அடித்து உடைக்க வேண்டும் என்று அவருடைய ஆட்கள் ரோட்டில் செல்லும் போது பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சுப்பிரமணியன் என்பவர் நேராக வந்து இந்த கடையை இழுத்து மூடு என்று கூறுகிறார். என்னென்று சொன்னால் அருகில் கோயில் இருக்கிறதாம். கோயில் இருக்கட்டும், தவறில்லை. கோவில் இருக்கக்கூடிய இடம் இங்கிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதன் பிறகுதான் இவர் கடையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அருகில் மீன் கடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன கேட்கிறார், இங்க மீன் கடை நடத்துகிறார் அந்த சிங்கப்பெண்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் அவரை கடை நடத்த விடமாட்டார்கள். ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜகவை சேர்ந்த அயோக்கியர்கள் இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கவுன்சிலர் கிட்ட அனுமதி வாங்கிட்டேன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அனுமதி யார் கொடுக்க வேண்டும்? கவுன்சிலர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. யாருமே இங்கு மாட்டுக்கறி கடை நடத்த அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் எனக்கு விருப்பப்பட்டால் சாப்பிடுவேன், விருப்பம் இல்லை என்று சொன்னால் சாப்பிட மாட்டேன். அதற்காக ரோட்ல போறவங்களை நான் கையை பிடிச்சி வைத்து சாப்பிட சொல்றேன்னு அந்த பெண் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது. அந்த கேள்விக்கு விடை இருக்கிறதா என்று சொன்னால் அந்த சுப்பிரமணியிடம் இல்லை. பீஃப் இருக்கக்கூடாதான்னு கேட்டா இங்க இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஆகாதுங்க. உனக்கு ஆகாதுன்னா நீ மூக்க பத்திட்டு போ, இல்லைன்னா அந்த பக்கம் வேற எந்த பக்கமா போ. உன்னை கடைக்கு கூட்டு வந்து நீ சாப்பிட்டுதான் சொல்றாங்களா, இல்ல உங்க வீட்டிற்கு முன்னால் அந்த கடையை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? அந்த கடை நடத்தப்பட்ட நபர் மிரட்டப்பட்டு அந்த கடை இன்றளவும் நடத்த முடியாமல் இருக்கிறார் என்று சொன்னால் காவல்துறை கண்களை மூடிக்கொண்டு அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. கிட்டத்தட்ட சுப்புக்கு ஆகாதுங்க. சுப்பு வந்து சாப்பிட மாட்டாரு, விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்காக யாரோ ஒருத்தர் பொன்னன் அவருடைய கடை தான், எந்த பொண்ணு சாமி அப்படின்னு கேட்கிறாரு. யாரா இருந்தா உனக்கு என்ன? கடை நடத்துவதற்கு யாரிடம் அனுமதி வாங்க வேண்டுமோ அவரிடம் தான் அனுமதி வாங்க வேண்டும். லைசன்ஸ் வாங்கணும்னா லைசன்ஸ் வாங்கணும், கடைக்கு ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை, இவ்வளவுதான். இதுக்கு உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட நம்ம என்னவோ கேட்டு அந்த லைசன்ஸை வாங்கணும். இதுதானே செய்யணும். இதை விட்டு நீங்க நடத்தக்கூடாது, நான் நடத்த விட மாட்டேன் என்று சொல்வது அராஜகம், அக்கிரமம். இந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்டுவார்களா இல்லையா என்பது கேள்விக்குறிதான். நன்றி அவர்களே. மற்றவர்கள் சந்திப்போம். ஜெயஹிந்த்.